ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் முருங்கைக்கீரை வச்சு முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாங்க. தேவையான பொருள் எல்லாமே நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி முருங்கைக்கீரையை நான் தண்டோட தாங்க எடுத்திருக்கேன். ஏன்னா இது எல்லாமே இளம் தண்டு தான், அதனால் தண்டோடு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை பொடி எங்ககிட்ட இருந்தது, அதனால் அதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பச்சை கருவேப்பிலை இருக்கும்ல, அதை கூட எடுத்துக்கலாம். 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க, அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தாங்க தேவைப்படும். இப்போ நம்ம பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, அதில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடாயிட்டு இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு இடிக்கல்ல இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா நச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நச்சு போடுறதுனால நம்ம தண்ணியில் போட்டதுக்கப்புறமா அந்த வெங்காயத்துலேயும் பூண்டுலேயும் உள்ள சாறு எல்லாமே நல்லா இறங்கிரும். அதை போட்டதுக்கப்புறமா கீரை க்ளீன் பண்ணி வச்சுருப்போம்ல, அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை பொடியும் போட்டுடலாம். கொஞ்ச நேரத்துலேயே 1 லிட்டர் தண்ணி வச்சுருந்தோம்ல, அது 1/2 லிட்டராக நல்லா கம்மியாக இருக்கும். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி 1 ஸ்பூன் ஜீரகமும் மிளகும் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி இடித்து பவுடராக்கி உள்ளே சேர்த்துற வேண்டியதாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்க வேண்டியதான். இதில் அயன் கண்டென்ட் ரொம்ப ஜாஸ்திங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கீரை சூப் எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching. Bye.